கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கண்மலையாக இருக்கிறார். தேவன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையை உன்னை விட்டு விலகாமலும். மலைகள் என்றால் நாம் நம்பி இருக்கிற ஒரு நபர் அல்லது ஏதோ ஒரு காரியம். பர்வதமும் அப்படித்தான், நாம் நம்முடைய பலனாக கொண்டிருக்கிற ஒரு நபர் அல்லது ஏதோ ஒரு காரியம். அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு விலகி போனாலும், அதை நம்மை விட்டு நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். தேவனுடைய கிருபை, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் நம்மோடு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர், அவர் மன உருக்கமுள்ள கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நம்முடைய பலன், நாம் நம்பி இருக்கிறவைகள் எவைகளாயிருக்கிறது அல்லது எந்த நபர்களாயிருக்கிறார்கள்? நம்முடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்கிறதா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு கண்மலையாக இருக்கிறார், இரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலம். ஆகவே தேவன் நமக்கு கண்மலையாயிருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய பலனாயிருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய இரட்சிப்பாயிருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை, நாம் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அதை தான் தாவீது ராஜாவும் அனுபவித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலனாக நாம் கர்த்தரை வைத்துக் கொள்ளுவோம். நாம் அசைக்கப்பட மாட்டோம். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராது. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அவரை பற்றி கொள்ளுவோம், அவரையே சார்ந்திருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் நம்பி இருக்கிறவைகள் எங்களை விட்டு விலகி போனாலும், நீர் தேவனே, நீர் எங்கள் பலனாக, நம்பிக்கையாக, கோட்டையாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் அசைக்கப்பட்டு போகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறபடியால் நன்றி. உடைய நாம மகிமைக்கென்று சாட்சிகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறுத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.